சின்ன வயசுல எல்லாருமே இந்த கார்ட்டூன் பார்த்திருப்போம். எல்லா கார்ட்டூனுமே ஒரு என்டர்டைனிங்கா தான் இருக்கும். ஆனா இந்த கார்ட்டூன் எல்லாருமே லேர்னிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் டோராவின் பயணங்கள். ஸோ தமிழ்ல தான் டோராவின் பயணங்கள். ஆனா நிக்லோடியன்ல போடும்போது டோரா த எக்ஸ்ப்ளோர். ஸோ இந்த கார்ட்டூனோட ரைட்டர் யாருன்னா கிறிஸ் கிஃபோர்ட். ஸோ இவர் அமெரிக்காவில் பிறந்தவர் தான். ஸோ அமெரிக்காவில் 1990s மோஸ்ட்லி கிட்ஸ் எல்லாருமே டிவி ஷோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த டிவி ஷோஸ்லாம் ஒரு என்டர்டைனிங்காக போகுது. ஆனால் நம்ம எடுக்கிற டிவி ஷோஸ் மக்களுக்கு ஒரு லேர்னிங்காகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த டிவி ஷோஸ் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். அதே மாதிரி அமெரிக்காவில் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் பேசுகிற மக்கள் அதிக பேர். ஸோ அவங்களுக்காக தான் மோஸ்ட்லி ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு எப்படி எடுக்கலாம், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா அந்த நம்ம உருவாக்குற கேரக்டர் மக்கள் கிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் டோரா த எக்ஸ்ப்ளோர் எடுத்தாரு. அது டோரான்றது சும்மாலாம் அவர் பேர் வைக்கலங்க. டோராக்கு ஸ்பானிஷ்ல என்னன்னா எக்ஸ்ப்ளோர், ஸோ ஆராய்ச்சி. அதுக்காக தான் டோரான்னு பேர் வச்சாங்க. ஸோ அவர் ஒவ்வொரு பேருமே ஒவ்வொரு ஹிடன் லேயரா தாங்க அப்பயே யோசிச்சு வச்சிருக்காரு. அது மாதிரி புஜ்ஜிக்கெல்லாம் அவர் அர்த்தம் சொல்லவே இல்லை. புஜ்ஜின்றது ஒரு என்டர்டைனிங், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு.